தேங்க்யூ. ஓகே, என்னோட டாபிக் வந்து மீடியா அண்ட் விமன், பெண்களும் ஊடகங்களும்ன்றது தான் எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக். பட் பிஃபோர் ஐ கோ டு த டாபிக், நான் ஒரு 2 விஷயங்கள் சொல்லி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து அது தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ரெண்டையும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த வாரம் வந்து ஒரு டெல்லியுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தங்க பிரதிபா எம் சிங் அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இந்தியாவில் உள்ள பெண்கள் வந்து தே ஆர் வெரி பிளெஸ்ட். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம், மத ரீதியான ஸ்கிரிப்சர்ஸ், குறிப்பாக மனுஸ்மிருதி, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்தை கொடுப்பதால் இந்தியாவில் வந்து பெண்கள் அதிகமாக மதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஆசிய நாடுகள்லேயே பெண்களை வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே பெண்களை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து 2018 அதுக்கப்புறம் அந்த சர்வே நடக்கல. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவில் நடக்கக்கூடிய ஒரு சர்வே. ராய்ட்டர்ஸில் ஒரு சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வே 2018, லைக் நாட் லாங் அகோ, 4 இயர்ஸ் முன்னாடி, இட் சேஸ் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான நாடு, பெண்கள் வாழ தகுதியற்ற நாடு பட்டியல்களில் இந்தியாவுக்கு முதலிடம் அப்படின்றது. ஸோ இது 2 விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், நினைவை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டாபிக் விமன் அண்ட் மீடியா அப்படின்றத வந்து நான் கொஞ்சம் ஒன்று டாப்பிக்கை 2ஆக பிரித்து அதை இன்னும் பல விதமாக பிரிக்கலாம். மீடியா அப்படின்றது வந்து நான் சார்ந்த மீடியா ஒன்று, நியூஸ் மீடியா. ஐ கம் ஃப்ரம் த நியூஸ் மீடியா பேக்ரவுண்ட். நியூஸ் மீடியா அப்படின்றது வந்து நம்ம வீட்டுக்கு டெய்லி வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், இந்த மாதிரி சமூக ஊடகங்கள். இப்போ வந்து சமூக ஊடகங்கள், யூடியூப், இந்த மாதிரியான சோஷியல் மீடியா மூலமாக வரக்கூடிய செய்தி, அடிப்படையில் செய்திகள் தான் நியூஸ் மீடியா. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் மீடியா, சினிமா அண்ட் யூனோ டெலிவிஷனில் வரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் சீரியல்ஸ். நம்ம எல்லாருமே, நான் கட்டாயம் பார்க்குறேன். ஐ வாண்ட் டு ஃபாலோ தமிழ் சீரியல்லாம் என்ன மாதிரியான கற்பனை எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து தொடர்ச்சியாக ஐ கீப் அ டேப் ஆன் சீரியல்ஸ். ரெகுலராக பார்த்தா நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆகிடும். பட் ஐ கீப் அ டேப், லைக் வாரத்துக்கு ஒரு நாள், 10 டேஸ்க்கு ஒரு அதே கதை தான், வேறு சினாரியோவில் வேறு ஆக்டர்ஸ் இருப்பாங்க, பட் சேம் ஸ்டோரி. ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன், மீடியாவை இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கிறேன். அதில் முதல்ல நான் நியூஸ் மீடியாவே போகலான்னு நினைக்கிறேன். நியூஸ் மீடியாவில் விமன் கவர் பண்ணணும், ஒரு பெண்ணை வந்து கவர் பண்ணணும், ஒரு பேட்டி எடுக்கணும், இல்லை ஒரு பெண்ணை பற்றிய செய்தி வரணும் அப்படின்னா பொதுவாக அதை ப்ராடாக 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று அச்சீவர்ஸ். இப்போ இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வருட தோழி தமிழச்சி, இல்லை நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஆனந்தி, இவங்கெல்லாம் வந்து அச்சீவர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. இவங்கள ஒரு பேட்டி எடுக்கணும், இவங்க ஏதாவது ஒன்று ஒரு புக்கு வெளியிடுறாங்க, அந்த சமயத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான அச்சீவர்ஸ் கேட்டகரியில் ஒரு கவரேஜ் வரும். இன்னொரு பக்கம் கவரேஜ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயலன்ஸ் சம்மந்தப்பட்டது. அதில் சில குறிப்பிட்ட கேசஸ் வந்து ரொம்ப அதிகமாக சென்சேஷனல் ஆகும். இதில் கவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் அச்சீவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே, இப்போ ஆண்களாக இருப்பாங்க இல்லையா, ஆண்களாக இருக்கக்கூடிய அச்சீவர்ஸ் லைக் ரைட்டர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அவங்க கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகளும் பெண்கள் கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அல்லது எதிர்பார்க்கப்படக்கூடிய பதில்களும் there will be a huge difference. இப்போ இந்திரா நூயி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திரா நூயி வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்றது தெரியும். ஆனால் அவங்க வந்து ஒரு லிங்க்டின் போஸ்டில் 2017 அவங்க எழுதுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. ஷி இஸ் பீயிங் ப்ரொமோட்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் பெப்சிகோ. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அப்போ அவங்க அம்மா இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெரிய விஷயம் இருக்குது அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல நீ பால் வாங்கிட்டு வந்து சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை இந்திரா நூயி வந்து அவங்களுடைய லிங்க்டின்ல பதிவு பண்ணி இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. நான் எனக்கு இன்னொரு கேள்வியும் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஆளுமையிட்ட கேட்கப்பட்ட கேள்வி. கனிமொழியை வந்து ஏதோ ஒரு சேனல்லேருந்து இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அந்த கிளிப்பிங்க? கனிமொழி சொன்ன பதில் வந்து, இந்த கேள்வியை நீங்கள் ஏன் ஆண் அரசியல்வாதிகளிடம் கேட்பதில்லை அப்படின்னு பதில் சொன்னாங்க. பேசிக்காக குக்கிங் அப்படின்றது வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில், அது எல்லாருமே கற்றுக்கணும். ஆனால் நம்ம சமூகத்தில் வந்து அது பெண்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், பெண்கள்கிட்ட மட்டும்தான் அந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை கட்டமைப்பு விட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எம்பியை பார்த்து
அந்த கேள்வியை கேட்குறாங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்ற கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு அச்சீவர்ஸ் அப்ரோச் பண்ணுற விதம், நியூஸ் மீடியா அப்ரோச் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டீரியோ டைப்டா அவங்களுக்கான சில கேள்விகள், பெண் அரசியல்வாதி, பெண் எழுத்தாளர், பெண் பத்திரிகையாளர், ஐ கேன் சூஸ் டு கால் மை செல்ஃப் அஸ் விமன் ஜேர்னலிஸ்ட் பிகாஸ் ஐ மேக் அ டிஃப்ரென்ஸ் when I say that. எனக்கு அப்புறம் நிறைய ஜேர்னலிஸ்ட் வருவாங்க. இப்போ தமிழச்சி வந்து if she chooses to call herself as a women politician, அவங்களுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து நிறைய பேர் வரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க அதை சொல்லும் போது அந்த நோக்கத்தோட சொல்வது இல்லை. அவங்க செக்ரிகேட் பண்ணி என்ன இருந்தாலும் நீ வந்து அதர் அப்படின்ற நோக்கத்தில் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே பிராண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டீரியோடிபிக்கலான கேள்விகள் கேட்கறது, இது ஒரு பக்கம் அச்சீவர்ஸ்க்கு நடக்குது. அப்படின்னா இந்த செக்ஷுவல் வயலன்ஸ், ரேப் மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்படுது இல்லையா. உதாரணமாக நிர்பயா விஷயம், ஏன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலராக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து நிர்பயா தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில எழுதப்படாத விதிகள் இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து குறிப்பாக செக்ஷுவல் வயலன்ஸ் சார்ந்த விஷயத்தை கவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எத்திக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சம்மந்தப்பட்ட நபருடைய பெண்ணுடைய பெயரையோ புகைப்படத்தையோ அவர் தொடர்பான எந்த விஷயத்தையுமே வெளியிடக்கூடாது அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 20-25 இயர்ஸாக மீடியாவில் இருக்கேன்னா எனக்கு தெரிந்து இந்த விதிகள் எல்லாம் ரொம்ப கரெக்டாக கடைப்பிடித்த ஒரு சம்பவம் இருக்குன்னா அது நிர்பயாவுடைய சம்பவம் தான். நிர்பயாவுடைய பேர் வந்து நம்மள பெரும்பாலருக்கு தெரியாது, நிர்பயா எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இட் பிகேம் அன் இன்டர்நேஷ்னல் ஷேம். சர்வதேச அளவில் அது ஒரு அவமானமான ஒரு விஷயமானது டெல்லியில் நடந்ததால், நிர்பயா வந்து ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்ததால் அது ஒரு பெரிய வேறு மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் ஷேம் ஆனது. ஆனால் இதுக்குள்ளேயே வந்து மீடியாவோட கவரேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி செக்ஷுவல் வயலன்ஸ்குள்ள மீடியாவோட கவரேஜ் வந்து எவ்வளோ பிளேட்டன்ட்லி பயஸ்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் இன்னொரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நிர்பயா சம்பவம் நடந்த அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து தூத்துக்குடி பக்கத்தில் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், பட் ஐ நெவர் டயர்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் பிகாஸ் ஐ கேரி தட் கில்ட். நான் வந்து ஐ ரெப்ரசன்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் விச் ஷோஸ் இஸ் பயஸ் அப்படின்ற ஒரு கில்ட் வந்து எனக்கு டெஃபினட்டாக இருக்குது. தூத்துக்குடியில் 1 வாரம் கழித்து ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 7வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்படுகிறாள். அடுத்த நாள் எல்லா தமிழ் பேப்பர்லையும் கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய, அந்த குழந்தையுடைய புகைப்படமும் பெயரும் இடம்பெற்று இருக்கிறது. அந்த யூனிஃபார்ம், அந்த பொண்ணு யூனிஃபார்ம் போட்டிருக்கு, யூனிஃபார்ம் கிழிஞ்சு போயிருக்கு. 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிர்பயாவுடைய பெயரோ புகைப்படமோ நமக்கு தெரியாது. அதே 1 வாரம் கழித்து தமிழ் ஊடகங்களில் கூட நிர்பயாவோட பெயரும் புகைப்படமும் வரல. அவங்களுக்கு ஆக்சஸ் இல்லைன்றது ஒன்று, ஆக்சஸ் இருந்தாலும் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னாவது ஒரு போட்டிருந்தா அது வேறு மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கும். ஒரே வாரத்தில் தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம்ன்ற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய புகைப்படமும் பெயரும் மிக தாராளமாக வெளிப்படுகிறது அப்படின்றது வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயஸை காட்டுக்குது. நான் வந்து என்னுடைய சக தோழர்கள்கிட்ட, ஊடகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தில்லியில் நடந்தால் மட்டும்தான் அது தேசிய அவமானம், தூத்துக்குடியில் நடந்தால் தேசிய அவமானம் இல்லை அப்படின்றது கிடையாது. எங்கே ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டாலும் அது இந்த தேசத்துக்கான அவமானம் தான். அதை மீடியா வந்து சரியாக கவர் பண்ணோம்னா எனக்கு பின்னாடி வரக்கூடிய நிறைய பசங்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருந்திருக்கிறது. இதுவே இந்த விக்டிம்ஸ்குள்ளேயே வந்து வேறு வேறு மாதிரியான நரேட்டிவ்ஸை கடைப்பிடிக்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ விக்டிம் வர்சஸ் சர்வைவர்னு சொல்கிறோம்ல, நிர்பயா வந்து இறந்து போய்விட்டார், அதனால நிர்பயாவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. அதே வருடம் பார்க் ஸ்ட்ரீட்னு கல்கட்டாவில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே வந்து இந்த சூசட் ஜார்டன், அவங்க பேரை அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு முடிவெடுத்தாங்க. அதனால தான் அந்த பேரை நானும் இங்கே சொல்கிறேன். சூசட் ஜார்டன் வந்து கேங்ரேப் பண்ணப்படுறாங்க. கேங்ரேப் பண்ணப்பட்டு அவங்க வந்து ஷீ சர்வைவ்ஸ் இட். அவங்க வந்து அதன் பிறகு போராடி சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தராங்க. பட் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இட்ஸ் அ வெரி வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்கள ஹியூமிலேட் பண்ணுற ஒரு ப்ராசஸாக இருந்தது. அவங்க 2015 வேறு உடல்நிலை பிரச்சனை காரணமாக இறந்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னா, கோர்ட்டில் அவங்க வந்து ஆர்கியூ பண்ணும்போது இந்த விஷயமா அவங்களுக்கு நடந்த இந்த பாலியல்
கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்கும்போது கோர்ட்டில் என்ன மாதிரியான ஒரு அவமானத்தை அவங்க சந்திக்க வேண்டி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ், அவங்க போட்டுட்டு இருந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குச்சியோடைய முனையில் வச்சு அவங்க முகத்துக்கு நேராக காட்டி, இதை தான் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்லாம் வந்து கோர்ட்டில் கேட்டாங்க. அதே மாதிரி அன்றைக்கும் முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி வந்து இட்ஸ் a வெரி டிசப்பாயிண்டிங் திங், பட் ஷீ செட் மேற்கு வங்கத்திற்கு அவமானத்தை தேடித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து இந்த மாதிரியான பொய் புகார்களை வந்து சூசைட் சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி சூசைட் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து பெரிய போராட்டம். அதன் பிறகு ஷீ செட் நான் வந்து இனிமேல் ஆன்டி ரேப் ஆக்டிவிஸ்டாக அவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி அதன் பிறகு உடல்நலம் சரியில்லாமல் அவங்க வந்து இறந்து போனார்கள். ஸோ சூசைட், ஜோர்டன், நிர்பயா, தூத்துக்குடியில் ஆக்சுவலாக நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நீங்கள் வந்து நிர்பயா அப்படின்ற பெயர் தான் உங்களுடைய மனசாட்சியை தொந்தரவு செய்து அப்படின்னா, நிர்பயா அப்படின்றது வந்து பயம் இல்லாதவள் அப்படின்னா, தூத்துக்குடியில் இருந்த அந்த இறந்து போன குழந்தையோடைய பேர் புனிதா. அந்த பேரும் நம்ம மனதை வந்து தொந்தரவுப்படுத்த தான் செய்யணும். எனக்கு அந்த பொண்ணுடைய பெயரை சொல்வதற்கு ரொம்ப கஷ்டமாகவும் குற்ற உணர்வோடும் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு பெயர் தேவை, அந்த பெயர் தான் நம்மளை தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா, அப்போ இந்த பெண்ணுடைய பெயரையும் வந்து நம்ம சொல்லித்தான் ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கவரேஜ் இருக்குல்ல, இந்த கவரேஜ் வந்து மீடியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பிளேட்டன்ட்டான பயஸ்டான கவரேஜ். அதாவது இரண்டு பெண்களுக்கு ஒரே மாதிரியான அநீதி நடந்திருந்தாலும் அவங்களுடைய பின்னணியை பொறுத்து கவரேஜ் அப்படின்றது வந்து மாறுது. செய்தி கொடுக்கப்படும் விதம், செய்தி ஒளிபரப்பப்படும் விதம், வாசிக்கப்படும் விதம் அப்படின்றது வந்து மாறுது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய வர தொடங்கியதை தொடர்ந்து ஒரு காம்படிஷன் வேற வந்துருச்சு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்க்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கும் வந்திருக்கக்கூடிய காம்படிஷன் இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறது என்றால், எல்லா விதமான ஃபண்டமெண்டல் பிரைவசியை மீறக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வந்து நடத்திட்டு இருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டு, ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டு அந்த விவகாரத்தில் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் எப்படி வந்து அந்த ஃபியூனரலில் கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர க்ளோஸாக அந்த புக்கை போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே விச் இஸ் வெரி ராங் அட் மெனி லெவல்ஸ். நீங்கள் வந்து பாக்ஸோ ஆக்ட் படி அது தப்பு, அந்த மாதிரி கவரேஜ் பண்ணுறது தப்பு, அந்த பெண்ணுடைய பேரை சொல்வது தப்பு, இந்த மாதிரி பல சிக்கல் இருக்கு. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்து எப்போதுமே தே நாட் மேட் அக்கௌண்டபிள். ஒரு சில சந்தர்ப்பங்கள் தவிர பெரும்பாலும் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் வந்து தே நாட் மேட் அக்கௌண்டபிள். அப்படின்றதுனால அவர்களால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு கவரேஜை வந்து செய்ய முடிகிறது. இதெல்லாம் மாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் மாறி இருக்கு, சில விஷயங்களுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நிறைய மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. பட் இட் டேக்ஸ் டைம். நான் வந்து மீடியாவுக்கு வரும்போது தொடர்ச்சியாக நிறைய தமிழ் பேப்பரில் பாலியல் வல்லுறவுன்ற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. கற்பழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பழிப்பு இட் புட்ஸ் த ஓனஸ் ஆன் த விமன். ஒரு பெண் வந்து கற்பை இழந்து விட்டாள் அப்படின்னு அவளை விக்டிமைஸ் பண்ணுறது அப்படின்ற பார்வையில் ஃபெமினிஸ்ட் வந்து கற்பழிப்பு அப்படின்ற வார்த்தையை பிரயோகிக்கப்படக்கூடாது. அதை அந்த குற்றத்தை இழைத்த ஆண்களை வந்து அக்கௌண்டபிள் ஆக்கணும் அப்படின்றதுக்காக பாலியல் வல்லுறவு, பாலியல் வன்புணர்வு மாதிரியான சஜஷன்ஸை சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக மீடியா வந்து கற்பழிப்பு, இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க தினத்தந்தியில் வந்து நிறைய பேர் பெண்கள் சாலிசிட் பண்ணுற பெண்களை அரெஸ்ட் பண்ணும்போது அழகிகள் கைது அப்படிலாம் போடுவாங்க, அவங்களோட ஃபோட்டோஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க, விச் இஸ் அகெயின் வெரி ராங். வசந்தி தேவி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் விமென்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக இருக்கும்போது இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் வழிகாட்டுதல் இஷ்யூ பண்ணாங்க. அதன் பிறகு இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் பெருமளவில் கற்பழிப்பு, அழகி போன்ற வார்த்தைகளுடைய பிரயோகம் வந்து மீடியாவில் குறைஞ்சிருக்கு, விச் ஐ சி ஆஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ் சைன். நிச்சயமாக வந்து முக்கியமான ஒரு நகர்வு. அதே மாதிரி பல விஷயங்களை வந்து மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் கால் நெட்வொர்க் ஆஃப் விமன் இன் மீடியா. பெண் ஊடகவியலாளர்களுடைய அது ஒரு நேஷனல் லெவல் ஒரு கூட்டமைப்பு. ஸோ அந்த கூட்டமைப்பிலிருந்து இந்த மாதிரியான தவறான கவரேஜ் நடக்கும்போது தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது, அவங்க மேலே ஏதாவது ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறது, சில இடங்களில் வந்து அவங்க அப்பாலஜைஸ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் ஓரளவுக்கு அது சாத்தியப்படும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து
நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, நானும் சொல்லும்போது நிறைய பேர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆஸ் கன்சியூமர்ஸ் நீங்களும் இதெல்லாம் கவனிக்கணும், நீங்களும் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். நீங்கள் டிவி பார்க்குறீங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அதில் ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேட்டரியாக ஒரு டேர்ம் வரும்போது அதை எதிர்த்து நீங்கள் இப்போ சமூக ஊடகம் உங்கள் கையில் இருக்குது. ஏன் இந்த எத்தனையோ போஸ்ட்டை வந்து நான் தினம் பார்க்குறேன். எதுலையாவது வந்துச்சுன்னா, எதுலையாவது மோசமாக வந்துச்சுன்னா, ஏன் இப்படி எழுதுறீங்க, ஏன் இப்படி காட்டுறீங்க அப்படின்னு கேள்வி இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயே நிறைய ட்விட்டரில் தான் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எப்படி இந்த மாதிரியான ஒரு கவரேஜ் கொடுக்க முடியும். ஸோ பேசிக்காக கன்சியூமர்ஸாக நீங்கள் அந்த கேள்வியை எழுப்பும் பொழுது அதற்கான வேல்யூ இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சினிமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு, சினிமாவுக்கும் நம்மளுடைய சைக்கின்னு சொல்லுவோம், நம்மளுடைய ஒட்டுமொத்த மனநிலைக்கும் உள்ள தொடர்பு இருக்குல்ல. இட் ரன்ஸ் வெரி டீப். இப்போ சினிமாவை வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய வாழ்வியலுடைய ஒரு பகுதியாக அது இருக்குது அப்படின்றப்போ அதில் ஜெண்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான். ஒரு படம் தாங்க, அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதின ஒரு நாடகம் டேமிங் ஆஃப் த ஸ்ட்ரூ, நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்கல்ல. எப்படி வந்து ஒரு ஹீரோ ரொம்ப அரகண்டான ஹீரோயினை வந்து டேம் பண்ணி அடக்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த கதை தான் 1963 அறிவாளியாக வருது. அதன் பிறகு வந்து நீலாம்பரின்ற ஒரு கேரக்டரில் வருது. அப்புறம் இந்த சிவகாசின்னு திரும்ப 2000 என்னவோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரே கதையை இன்றைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் வந்து நீங்கள் அம்மா சென்டிமெண்ட்டு அப்படி காட்டினாலும், இன்னொரு பக்கம் நான் அரகண்ட்னு சொல்ல மாட்டேன், இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களை நீ எல்லாம் அப்படி இருக்க முடியாது, இந்த சமூகத்தில் வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, இந்த சமூகத்தில் வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடுக்குள்ளே தள்ளுற ஒரு ஹீரோவை தான் காலமாக நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ்னு கொண்டாடிட்டு வரோம். இப்படி சிரிக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து தங்களுடைய வசனங்களில் சொல்லக்கூடிய ஹீரோஸ் தான் நமக்கு வந்து சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க. இதில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா பெரிய அளவில் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விமன் அப்படின்னு சினிமாவில் பார்த்தீங்கன்னா இல்லையானா இருக்காங்க. பானுமதி இருக்காங்க, அவங்கள அறிவாளியில் தயவு செஞ்சு போய் பாருங்கள், யூடியூப்பில் கட்டாயம் இருக்கும் அறிவாளின்ற படம். பானுமதி இஸ் அன் அமேசிங் ஹீரோயின். அது என்னவோ சொல்லுவாங்க, அஷ்டாவதுங்க 8 விஷயமோ 10 விஷயமோ அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு டேலண்டட் ஹீரோயினை எப்படி காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் வி ஹேட் ஆக்டர்ஸ் லைக் ஜெயலலிதா, ரம்யா கிருஷ்ணன், நயன்தாரா. எல்லாரையும் வந்து நயன்தாரா நடிச்ச அந்த மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற ஒரு படம் எல்லாமே வந்து இப்படி தான். நீங்கள் ஒரு அரகண்ட் விமனாக இருப்பீங்க, அந்த விமனை வந்து எப்படி ஹீரோ டேம் பண்ணி ஒரு மாடஸ்ட் விமனாக மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவர் லவ் பண்ணுறாரு. அதுலேயும் வந்து இந்த லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, லவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சாரி தான். அது என்ன லாஜிக்னு எனக்கு வந்து சத்தியமாக புரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் சில விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து லைக் இன்னும் நயன்தாராலாம் வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஓரளவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டேக் வந்ததுக்கப்புறம் அறம் மாதிரியான ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் தொடர்ச்சியாக ட்ரை பண்ண முடியும்னா முடியாது. ஷி ஹேஸ் டு ஆல்டர்னேட் பிட்வீன் ஹீரோ சென்ட்ரிக் மூவிஸ் வேர் ஷி ஜஸ்ட் கம்ஸ் அஸ் எ கிளாம் டால் அண்ட் ஃபிலிம்ஸ் லைக் அறம். இதில் எப்படி மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஹானஸ்டாகவே சொல்கிறேன், பெண்கள் வந்து கையில் எடுக்கணும், பெண்கள் வந்து பெரிய அளவில் வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சுதா கோங்குராவோட படம் வந்தது இல்லையா, இப்போ அவார்டு வாங்கிச்சு, என்ன படம் அது, சூரரை போற்று. அது வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம் தான். அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஹீரோ வந்து சூர்யா தான், அவர் தான் மேஜரான ரோல். ஆனால் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஷி ஹேட் அன் ஏஜென்சி ஆஃப் ஹர் ஹோன். எத்தனை படங்களில் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது, அவங்களுக்கான ஒரு கெரியர் இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் ஹீரோயினுக்குன்னு ஒரு கெரியர் இருந்தது, அது அவங்க இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க. ஹீரோக்கு எந்த அளவுக்கு அவரோட கெரியர் இம்பார்ட்டண்ட்டோ ஹீரோயினுக்கு அவங்களோட பேக்கரி நடத்துறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷி இஸ் ஏபிள் டு டாக் பேக். ஸோ அப்படி ஒரு ஏஜென்சியை வந்து ஒரு ஹீரோயினுக்கு கொடுக்க முடியும்னா அது ஒரு ஃபீமேல் டைரக்டரால் முடியுது. ஸோ விமன் நீட் டு டேக் மோர் சச் ரோல்ஸ். அந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது இந்த மாற்றம் வரும். இந்த மாற்றம் நிகழும்போது நேச்சுரலி மென் வில் ஃபாலோ அப்படின்னு எனக்கு இதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு வரும்போது மென் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. இந்த பெக்டெல்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து ஹாலிவுட்ல அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு
ஃபிக்ஷன்லேயோ திரைப்படங்களையோ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான 3 கேள்வி. ஒன்று 2 விமென் இருக்காங்களான்னு பார்க்கணும் அந்த 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 கதையிலையோ அந்த திரைப்படத்துலையோ. அந்த 2 பெண்களுக்கு பேர் இருக்கிறதா, அவங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறாங்களா, அப்படி பேசிக்கிறது ஆண்களை பற்றி இல்லாமல் வேறு ஏதாவது பேசுகிறாங்களா, இது எல்லாமே ஃபில் பண்ணால் நீங்கள் வந்து இட் கிவ்ஸ் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை சொல்லுவாங்க, பெக்டெல்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நீங்கள் சீரியஸாகவே நெக்ஸ்ட் டைம்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை தமிழ் படங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணும் அப்படின்றத வந்து இங்கே ஒரு as an exercise நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா யூ வில் ரியலைஸ் ஹவு அண்டர் ரெப்ரசன்டட் ஜெண்டர் இஸ் இன் தமிழ் சினிமா. அப்புறம் சீரியல்ஸ் பற்றி சீரியல்ஸ் சொல்லி அதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஐ ப்ராட்லி வாண்டட் டு கவர் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் மீடியா. சீரியல்ஸில் வந்து அன்டவுட்டட்லி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விமன் தான் வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு நம்ம எவல்யூஷனையே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, ஆனால் கையில் ஆசிட் இருக்கும், ஹேண்ட்பேக்குள்ளே பாம்பு வச்சுருப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம நிஜமாவே நம்ம கூட நம்ம சுற்றி பார்த்தா எந்த நம்ம பழகிற சர்க்கிளில் நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்படி ஒரு விமனே இருக்க மாட்டாங்க. பட் வி லேப் அப் ஆன் சச் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம தினம் பார்க்குறோம். எப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்க நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து தொடர்ச்சியாக சீரியல்ஸ் மூலமாக நடக்குது. ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து விமன் மேனிஃபெஸ்டோக்காக ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அதில் நான் இதையும் சேர்த்து சொன்னேன். சீரியல்ஸில் நம்ம எல்லாருமே இப்போ சினிமாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, நீங்கள் வந்து குடிக்கிறது இஸ் ராங் அப்படின்றது போடுறாங்களா, அது மாதிரி சீரியல்ஸில் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுற இல்லை டவுரியை ஜஸ்டிஃபை பண்ணுற சீன்ஸ் நிறையவே வருது. அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது போட ஆரம்பிக்கணும், இதெல்லாம் டொமஸ்டிக் வைலன்ஸ் இஸ் இல்லீகல் ஆர் டவுரி இஸ் இல்லீகல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போட ஆரம்பிக்கணும், இது கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன். அப்போது மினிஸ்டர் வந்து பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேனிஃபெஸ்டோலையும் அது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ஐ திங்க் வி நீட் டு யூஸ் அவர் வாட் வி கால் பகுத்தறிவு, ரேஷ்னலிசம் யூஸ் பண்ணி இதெல்லாம் பாசிபிளா இல்லையா, எதுக்கு இந்த மாதிரி சீரியல்லாம் 1000 எபிசோட் 2000 எபிசோட்லாம் போகுது, விச் மீன்ஸ் வருஷக்கணக்காக அந்த சீரியல்லாம் வந்து போகும். ஸோ இதெல்லாம் பாசிபிளா இல்லையா அப்படின்னு கன்சியூமர்ஸாக நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கட்டாயமாக வந்து சேஞ்ச் வரும். எங்கேருந்து இது போகுது அப்படின்னா சொசைட்டிலேருந்து தான் போகுது. சொசைட்டியில் வந்து விமனோட ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான். நான் வந்து குழந்தைங்களோட ரைம்ஸ் இருக்குல்ல, இந்த தோசையம்மா தோசை, நிறைய சேஞ்ச் இஸ் பாசிபிள் அப்படின்னு நான் நம்புறதுக்கு வந்து இதுதான் காரணம். தோசையம்மா தோசைன்னு சொல்லிட்டு ஒரு ரைம் நம்ம எல்லாருமே இது பண்ணியிருப்போம். கடைசியில் அது முடியும் போது தோசையம்மா தோசை, ஆளுக்கு அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, அதுக்கு மேலே கேட்டால் பூசை அப்படின்னு முடியும் இல்லையா. ஸோ ஒரு குழந்தை ஒரு குறிப்பாக இட் மீன்ஸ் தட் இட்ஸ் அ விமன் கேர்ள் சைல்டு, குட்டி பாப்பா வந்து கேர்ள் சைல்டு அப்படின்னா அது மீன் ஆகுது. அதுக்கு ஒரு தோசைக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்டால் அந்த குழந்தைக்கு அடி விழும்னா ஒரிஜினலான ரைம் சொல்லுது. அம்மாவுக்கு கூட பசிச்சாலும் அவங்களுக்கு 3 தோசை தான், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் அந்த ரைம் சொல்லுது. ஆனால் இப்போ அதோட ஒரு ரிவைஸ்டு வெர்ஷன் வந்து யூடியூப்ல நான் சமீபத்தில் பார்த்தேன், விச் சேஸ் தின்ன தின்ன ஆசை இன்னும் கூட தோசை அப்படின்ற மாதிரி முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னோவேட் பண்ணி மாற்றி யூடியூபர்ஸே கொண்டு வராங்க. அப்படின்றப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம நினச்சா சின்ன அளவில் நம்ம சொசைட்டியில் நம்ம ஃபேமிலிக்குள்ளேருந்து அந்த சேஞ்சை வந்து கொண்டு வர முடியும். அது கிராஜுவலி மீடியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து உண்மையாகவே உறுதியாகவே நம்புகிறேன். அதனால தான் வந்து இந்த எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் பேசுகிறேன். ஐ வாண்டட் டு லீவ் வித் அ ஸ்டோரி. 20 வருடங்களுக்கு முன்னாடி திருத்தணியில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து 3வது பெண் குழந்தை. ஸோ குழந்தைக்கு வந்து வேண்டாம்னு பேர் வைக்கிறாங்க, விச் இஸ் வெரி காமன். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வேண்டாம், போதும் பொண்ணு, வேண்டாம் மணி எப்படிலாம் பேர் வைக்கிறதுக்கு காரணம் வந்து இதுக்கு மேலே பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. அந்த வேண்டாம்ன்ற பொண்ணை வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ பண்ணேன், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் இன்டர்வியூ பண்ணேன்னா அவங்க வந்து she's got a fabulous job offer in Japan and she was flying off to Japan. போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப கடுமையான மன உளைச்சலையும் அவமானத்தையும் தந்துட்டு இருக்க காலம் முழுக்க இந்த பேர் வந்து நான் ஒரு அவமானத்தோடு தான் சுமந்துட்டு இருக்கேன், பட் ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேரை நான் மாற்றிப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களால
ஆனந்தி மேம் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க, பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் விக்ட்ரி. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஸ்காலர்ஷிப்லேயே படித்து அதன் பிறகு ஜப்பான் போகிறது அப்படின்றது. ஆனால் அந்த விக்ட்ரியை வந்து நான் ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு வெற்றியாகவும் பார்க்குறேன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி பாசிபிள் டு ரெப்ளிகேட் தட் கைண்ட் ஆஃப் விக்ட்ரிஸ் ஆல் ஓவர். அஃப்கோர்ஸ் ஆண்களுடைய ஒத்துழைப்போடு தான் இதை செய்ய முடியும் அப்படின்றதுனால எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், நம்ம எல்லாருமே சேஞ்ச் ஏஜென்ட்ஸாக இருக்கணும். If women need to be represented, all of us need to be agents of change. வாய்ப்புக்கு நன்றி. So I take this opportunity to thank both the speakers. They have made excellent speeches in the respective topic given to them. If you have any specific question, please raise your questions. Addressing the speaker, please. You can raise question both Tamil as well as English. Please feel free to raise your questions. Because it's not easy all the time to interact with such eminent people. It is during conference or seminars only like this. You can have interaction. Please make use of the opportunity. Hello. Hello. Hello, ma'am. My name is Hira. I am from Patrician College. So my question is, how, as a student, we can participate in making the women's empower and to make them more being participated in different things. Like how, as a student, we can do that in a simpler way. Can you just guide us with little points? It's a very important question, and I'm sure this question troubled us also as a student. See, the time has changed. I can say that the kind of environment in which you live, you face far more challenges than what we faced as a generation. Now, with your generation, the possibility exists in different spaces how you can carry out different kind of activities which can collectivize young girls and also to be involved in a very productive way of leadership, capacity building, etc. Number one, I think one of the important thing, I am not here being very instructive to anyone. You just have to loudly think from your own environment what you can do. One is to be not only gender sensitive, but you have to be extremely sensitive about caste, class relations in which one is located. So who am I and what am I doing to the society is number one question which should come to all of you. But then you also need to question in terms of, do we live in a very non-conflictual world? No. There is conflict everywhere, in every level. Nobody can resolve all the conflicts at the same time. So what we need to do is to negotiate these conflicts. So in this sense, the central to the whole idea of activism is very political against any kind of power. Now, in your own institution, I am sure there are a range of hierarchies which you often cannot negotiate. But yet, the attempt to negotiation has to be gender sensitive. Number one. Second, you have a committee, I'm sure, in all colleges, committee against sexual harassment, and also in the public forums where these issues come up. As Kavita mentions, there are several range of spaces where you find gender discrimination is so stark, but you have to make an intervention. What about blog writing against these kind of obscene serial, movies that discriminate women?
So you have a role to play right from your student days. To give an example, of course, we as students had a very different kind of engagement with gender questions. I studied in JNU, the heart of where the left politics was, part of a communist movement. So for us, women's issues were not completely different from or diverged from all forms of other political issues. New economic policy was coming up, so we had to struggle, we had to go to Tigar jail. So political activism fundamentally conscientizes you about gender issues. If you are not politically active, it is difficult. So there is no space of apolitical. Don't ever say, I am not political. Politics decides your direction of life. So why don't you decide what is the politics you will take on? It's your fundamental right. So be political, whether with your parents, institutions, everywhere. Being political is a fundamental right. Thank you, ma'am. திருமதி கவிதா முரளிதரன் அவர்களுக்கு நான் ஒரு 7-8 வருஷம் முந்தைய ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டேன். எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் ஆல்கஹாலிக் இது ட்ரிங்க்ஸ் பற்றி ப்ரோஹிபிட்டட் இதை பற்றி எழுதியிருந்தேன். அப்போ வந்து ரேப் பற்றி ஒரு விஷயம் வரும்போது அந்த இது பாலியல் வல்லுறவு கண்டனத்துக்குரியது அது மாதிரி சொல்லலாமே அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு நகைச்சுவை தான் போட்டிருந்தேன். நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது. பழைய காலத்தில் இப்போ நிறைய திரைப்படங்களில் ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொண்டாடுவாங்க. அந்த இடத்துலையும் கூட நம்ம ஒரு ஸ்லிப் வரணும். ஒரு இது வந்து குழந்தை பிறந்தால் போதும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே சொல்லி தான் நாம் வந்து இப்படி டரைவ் பண்ணிட்டோம். அது முதல்ல இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா அது மாதிரி என்னுடைய இது வந்து கேள்வி என்பதை விட இப்படி ஒரு ஆலோசனையை நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோரத்தில் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நிச்சயமா சார், நிச்சயமா கட்டாயமாக சொல்கிறேன். My name is Beto and Richard. I'm from Patrician College of Arts and Science. So, ma'am, என்ன கேள்வினா கேக்குதா மேம்? யா. ஸோ லைக் ஜென்ரலி மேம் அகெயின்ஸ்ட் ஆன்டி ரேப் இந்த விஷயத்துனால ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மேம். என்னன்னா வாட் வி ஹியர் அண்ட் வாட் வி சி இஸ் லைக் மோஸ்ட்டாக அந்த ரேப் பண்ணுற பர்சன் வந்து லைக் வெதர் ஹி இஸ் ஃபில்தி ரிச் ஆர் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஷியல் கையாக இருக்காங்க. ஸோ இன் தட் சினாரியோஸ் தே ஹேவ் லாட் ஆஃப் லூப்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் த கேஸ் அண்ட் other things to face it like legally. எப்படி இருந்தாலும் they are facing it and they are normal back again and doing the same thing. So what can be done in those scenarios for those kind of people, ma'am? That's my question. ஓகே, இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு கொஸ்டினாக பார்க்குறேன். பிகாஸ் இட்ஸ் ட்ரூ. நான் இப்போ இந்த தூத்துக்குடி விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த தூத்துக்குடி பிரச்சனையில் கூட அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அரெஸ்ட் ஆகி அந்த கிரைம்காக உள்ளே இருக்கிறவங்க தே ஆர் நாட் த ரியல் கல்பிரிட்ஸ். தே ஆர் ரியல் கல்பிரிட்ஸ் ஹவ் மேனேஜ் டு எஸ்கேப் அப்படின்றாங்க. ஸோ இட் ரிக்வயர்ஸ் அ கலெக்டிவ் சேஞ்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போது நீங்கள் இப்போ ஹைதராபாத் விஷயத்தில் என்கவுண்டர் மூலமாக கொலை பண்ணாங்க. ஹைதராபாத் அந்த திஷா கேஸில் வந்து இஃப் யூ ரிமெம்பர் அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணவங்கள என்கவுண்டரில் கொலை பண்ணிட்டாங்க. நிர்பயா கேஸில் மாட்டினது அப்படி தான். தே ஆல் கம் ஃப்ரம் லோயர் ஸ்டார்ட் ஆஃப் த ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் இட். இந்த ரேப்பையோ இதையோ நான் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த க்ரைமில் இன்வால்வ் ஆகிறவங்க வந்து ஒரு லோயர் ஸ்டார்ட் ஆனால் அவங்கள டீல் பண்ணுற விதமும், கொஞ்சம் ப்ரிவிலேஜ்டான பீப்புள் அப்படின்னா அவங்கள டீல் பண்ணுற விதமும் கட்டாயமாக வேறுபாடு இருக்குது. இது எப்படி மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, ஐ திங்க் பேசிக்லி வி நீட் டு ரேஸ் தீஸ் கொஸ்டின்ஸ். நம்ம நிர்பயாவுக்கு கிடைத்த கவனம் அது கிடைக்கக்கூடாதுன்னா சொல்ல, நிர்பயாவுக்கு கிடைத்த கவனம் ஏன் மற்றவங்களுக்குலாம் கிடைக்கல? ஏன் வந்து அதில் மட்டும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? எத்தனை நிர்பயாவுக்கு முன்னாடி ஆனுவலி வருடத்திற்கு 500 ரேப் கேஸ் வந்து டெல்லியில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பிஃபோர் நிர்பயா. அந்த 500 ரேப் கேசஸும் ஏன் 500ன்றது ரெக்கார்ட் ஆவணப்படுத்தப்பட்டது. ஐ திங்க் தமிழ்ச்சி பாயிண்டட் அவுட் ஹவு ரிப்போர்ட்டட் கேசஸ் ரிப்போர்ட் ஆகாமல் இன்னும் நிறைய கூட இருக்கலாம். ஸோ அந்த 500 கேஸையும் ஏன் வந்து மீடியா பேசல? ஏன் வந்து பொதுமக்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க? வை இஸ் இட் நாட் பிகம் அ டாபிக் ஆஃப் டிபேட் அப்படின்றது நம்ம எல்லாருமே அதில் வந்து நம்ம எல்லாருக்குமே பங்கு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அன்றைக்கு இருந்த சூழலுக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க. we need to start
collectively questioning these things. அப்போ தான் வந்து டெஃபினட்டாக டைம் ஆகும். இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டீரியஸ் ப்ராசஸ். பட் சம்வேர் சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன். இல்லை அப்போ நம்ம எல்லாருமே நீங்கள் இங்கே கேட்ட கேள்வியை வந்து சோஷியல் மீடியாவில் கேட்கணும், நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபோரம்லேயும் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லை, மோரர்லெஸ் கவிதா அவங்களோட இதுக்கு அவரோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒன்று எனக்கு தோன்றது, நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஜெனரேஷ்னல் கேப் இருக்குது. உங்களுடைய ஸ்பேஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம் வேறு. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது ஒரு நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இன்டென்சிஃபை ஆகுது பிட்வீன் ஜெனரேஷன் அண்ட் பிட்வீன் வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் சொசைட்டி. இப்போ என்னென்ன நான் ஃபண்டமெண்டலாக என்ன பார்க்குறேன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனை வந்து அவ்வளோவா ஒரு டீப்பாக கொண்டு போகவே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், எனக்கு தெரியல. எங்கள் ஜெனரேஷனை பொறுத்தவரையில் விமென்ஸ் குரூப் வந்து விமென்ஸ் பாடி, டிசையர், செக்ஸ், லவ் இதெல்லாம் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ரொம்ப ஒரு பப்ளிக் ஸ்பியர்லேயே இருந்தது 80s 90s. இப்போ பார்த்தோன்னா அது வேறு ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கலாம். பட் என்ன ஒரு ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளம்னா, எங்கே நம்மளோட டிசையர் லவ் எல்லாம் லொக்கேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் என்ன மாதிரியான ஒரு டென்ஷனை இன்ஸ்டியூஷன் லெவலில் அட்ரஸ் பண்ணணுங்கிறது இன்னைய வரைக்கும் வரலை. ஆன்டி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டிலாம் இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். But how do young adolescent men and women cope up with issues of desire, love, sexuality? இது எந்த அளவில் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? இதில் என்னென்னலாம் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், என்னெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் எங்கே பேசலாம், எந்த மாதிரியான பப்ளிக் ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் ஃபோரம் இல்லையா, இருக்கா, ஏன் இல்லை, எப்போ இந்த டிசையர்லாம் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு வரும், இதை யார் உருவாக்கி கொடுக்கறது, இதில் ரோல் ஆஃப் த ஸ்டேட் என்ன, இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்கணும். நீங்கள் எல்லா ஃபோரம்லையும் கேட்கணும். என்னோட டிசையரை நான் எங்கே பேசுறது? என்னோட டிசையருங்கிறது வந்து ஹைராரிக்கலாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா? ஒரு பெண்ணும் அதே லெவலில் ஈக்குவலாக அவளோட டிசைரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக்கில் இடம் இருக்கா? ஏன் யங் கேர்ள்ஸ் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 86% ஆஃப் யங் விமன் ஆர் ஒர்க்கிங் விமன் கம்பேர்ட் டு ஈவன் மென். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அன்மேரிட் யங் கேர்ள்ஸ் ஆர் ஒர்க்கிங் விமன். அவங்க வேலைக்கு போகிறாங்க, அடுத்தது வீட்டுக்கு தான் வரலாம். தனியாக போய் பார்க்கில் காலை நீட்டி போட்டுக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்க முடியுமா? அது அவங்க டிசையராக இருக்கலாம், ஆனால் அந்த டிசையருக்கான ஸ்பேஸை உருவாக்கி கொடுக்கலையே. இது யார் கேட்குறது? கேர்ள்ஸ் மட்டுமா கேட்கணும்? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்கள்கிட்டேருந்து தான் வரணும். I have a question to you, ma'am. Kekuda? Okay. My name is Sangeeta. I'm coming from Patrician College. நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் இன் அ மீடியா ஃபார் அபவுட் 20 years. ஸோ நான் நேற்று வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்கும் போது லைக் எனக்கு மீடியாவில் போகணுன்னு ஆசையாக இருந்தது. நான் கேட்கும் போது அவர் சொன்னார், கேர்ள்ஸ் ஆர் நாட், அவர் சேஃப்டி கிடையாது மீடியாலன்னு சொன்னாங்க. ஸோ வைல் யூ ஆர் டாக்கிங், நான் அதை வந்து யோசித்தேன். ஸோ 20 years யூ ஆர் பீன் இன் தட் மீடியா சொசைட்டி. ஸோ என்ன, பிகாஸ் நிறையா நான் கேள்விப்பட்டது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த மீடியாக்குள்ளேயே நிறைய இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன நீங்கள் ஃபேஸ் பண்ணது, ஐ டோன்ட் வாண்ட் பி இன் டீட்டெயில், ஸோ நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லலாம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 25 years நான் நியூஸ் மீடியாவில் இருக்கேன். லைக் ஐ ஒர்க் வித் ஹிந்து தமிழ், த வீக் விச் பிலாங்ஸ் டு மனோரமா குரூப், டெக்கன் க்ரானிக்கல், இந்த மாதிரி நியூஸ் மீடியாவில் இருக்கேன். நியூஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சேஃபர் தென் அதர் ஒர்க் பிளேசஸ்ன்றது தான் என்னுடைய புரிதல். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து அப்போஸ் பண்ணாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மீடியாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டப்போ ஐ வாஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட். நான் பயங்கரமாக ஃபைட் பண்ணி தான் ஐ ஹேட் டு யூனோ லைக் ஜாயின் த மீடியா. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக பேசும்போது பயப்படுவாங்க.
யூனோ லைக் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இப்போ இன்றைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, பட் இன்னைக்கு வந்து வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் ஹேவிங் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டிஸ் இன் ஆல் த மீடியா ஹவுசஸ். அதுக்கெல்லாம் வந்து நெட்வொர்க் ஆஃப் விமன் இன் மீடியா வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் இருக்கிற மாதிரி மீடியாலையும் பிரச்சனை இருக்கும், பட் அது எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இல்லை. அண்ட் யூனோ நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னாலே we know how to take care of ourselves அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து நான் அதை எப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்றது வந்து நான் 98 நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 98 ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஐ யூஸ் டு கீப் ஃபைட்டிங். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து ட்ரபிள் மேக்கர் அப்படின்ற பேர் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆஃப்செட் பிகாஸ் ஐ ஆல்சோ ஒர்க் வெரி வெல். நான் எழுதுறதுலலாம் வந்து ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துடுவேன், ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறதுனால இட் கைண்ட் ஆஃப் they wouldn't want me to let go also. அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ். But there are women like me who are known as troublemakers because we keep asking questions, we keep defying norms. இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் now we have a committee, we have an association where we collectively make these demands. தனியாக பண்ணாமல் கலெக்டிவாக எங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டி வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேஸ் வெளியில் வந்துச்சுன்னா வி இஷ்யூ அ ஸ்டேட்மெண்ட், வி மேக் அன் இன்டர்வென்ஷன், வி கோ டு த லாயர். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. பேசிக்லி ஐ பிலீவ் இன் மேக்கிங் யுவர் செல்ஃப் ஹர்ட், மேக்கிங் யுவர் வாய்ஸ் லவுடர். ஐ திங்க் யூ வில் ஏர்ன் த நேம் ஆஃப் ட்ரபிள் மேக்கர். அது மீடியாவில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நீங்கள் வந்து ட்ரபிள் மேக்கர் தான் ஐடென்டிஃபை ஆவீங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை. தட்ஸ் ஹவ் வி நீட் டு கைண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Question, please. We are running short of time, due to lunch. ஸோ அந்த லாஸ்ட் 2 கொஷினும் என்கிட்ட இருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் ஆனந்தி மேம்க்கு, என் பேர் டெய்ஸி, நான் இன்விசிபிள் கேர்ள் ப்ராஜெக்ட்ன்ற ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறேன். வி ஒர்க் அகேன்ஸ்ட் ஃபீமேல் ஜெண்டர்சைட் வேர் கேர்ள்ஸ் ஆர் கில்ட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கேர்ள்ஸ். ஸோ மேம் நீங்கள் சொன்னீங்க இந்த பார்ட்டிசிபேஷனில் நிறைய நம்மளோட அந்த பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நிறைய பேர் பாலிட்டிக்ஸில் இருக்கிறாங்க விமன். But I feel that they are always spearheaded from behind by their parent or their husband. அதற்கு காரணம் நான் நிறைய பேர்கிட்ட போய் பேசும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த இடத்துல பெண்களுக்கு மட்டும்தான் சீட்டுன்றதுனால என்னை நிற்க வச்சாங்க, பட் ஃப்ரம் பிஹைண்ட் தே டூ. ஸோ அவங்களுக்கு தனித்தன்மையான எண்ணமோ அவங்களுக்கு அந்த பாலிட்டிக்ஸில் பேஷனோ இல்லை. அப்படின்னும் பொழுது நான் கேட்பேன், ஏன்னா இல்லை எனக்கு வந்து சும்மா படிச்சுட்டு வந்தேன், எனக்கு தனித்தன்மையான எண்ணங்களோ அப்படியெல்லாம் இல்லை, என்னுடைய பெற்றோரும் குடும்பத்தினரும் அதில் வர சொன்னதுனால நான் வந்துட்டேன். பட் டைம் போக போக ஓரளவுக்கு தே ஹாவ் தேர் ஓன் தாட் பேஷன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த பார்ட்டிசிபேஷன் இருக்கும்பொழுது நம்மளை மாதிரி பெண் பிள்ளைகள் சின்னத்துலேருந்தே உங்களோட தனித்தன்மை என்னன்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகளை ஸ்கூல்ஸோ இல்லை காலேஜஸோ படிப்பு மாத்திரம் இல்லாமல் என்ன விதத்தில் அவங்களுக்கு போடலாம். ஏன்னா நாங்கள்லாம் அதுக்கப்புறமா ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் யோசித்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ வாட் கேன் schools and institutions can do for this? ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் தான் இது. ஏன்னா இது எல்லாருமே ரொம்ப காலமாக திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா அதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஓவர் நைட்டு வந்துட முடியாது. இல்லை ஒரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் உள்ள ரிசல்ட் ஓரியன்ட் கைண்ட் ஆஃப் திங்கை இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சோஷியல் ப்ராசஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொலாங்டு ப்ராசஸஸ். இதோட வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸும் நடக்குது, எக்கனாமிக் ப்ராசஸும் நடக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நியூ லிபரலிசம் வந்த பிறகு இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்னு பார்த்தோன்னா, ஒரு விதத்தில் ஸ்டேட் வந்து ஒரு வெல்ஃபேர் பாலிசியோடு சேர்ந்து ரிசர்வேஷனை கொண்டாடுறாங்க. கம்பல்சரியாக இப்போ வந்து விமன்லாம் வந்து அந்த இடத்துல போட வேண்டி இருக்கு. அது ஒரு லெவல் தான். இன்னொரு லெவலில் பார்த்தோன்னா, திஸ் இஸ் ஒன்லி அட் த கிராஸ் ரூட் லெவல். கிராஸ் ரூட் லெவலில் பார்த்தோன்னா எம்பவரிங் மேபி இஸ் வைட் ஸ்ப்ரெட், பட் தே ஆர் relatively powerless. ஏன்னா ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல்லாம் ரொம்ப கிடையாது. ஒன்லி அட் த பார்லிமெண்ட் லெவல் and at much higher level decision making bodies or bureaucracy where you have power. Now in the grassroots level la enna aguduna, you can see a high presence of women. But Karnataka lendu ulla study lendu aarambichu paathona, intervention by men is very strong across caste group. அதெல்லாம் தெளிவாக இருக்குது.
இப்போது இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஏதோ இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம்னு நினைக்கிறது வந்து ஒரு மெக்கானிக்கலாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்கிறது வந்து ஒரு பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி. பேட்ரியார்கி இஸ் வெரி பர்வேசிவ். எந்த ஸ்பீரை எடுத்துக்கிட்டாலும், இப்போ நீங்கள் ஒரு கேர்ளுக்கு ஸ்கூலில் சொல்லித்தரீங்கன்னு வச்சுங்க, அசர்ட் யுவர் ரைட்ஸ், யுவர் பாடி இஸ் சம்திங் தட் யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப், யூ ஷுட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் டிசையர், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேள்வி கேட்குங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு 2 நாளைக்கு ஸ்கூலுக்கே அந்த குழந்தை வர முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் நினைப்பாங்க ஏதோ தப்பாக கற்றுத்தராங்க இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. இப்போ இந்த குழந்தையோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஸ்கூலில் சொல்லித்தரது ஒரு பக்கம் ரேடிக்கலாக இருக்கலாம், வீட்டில் வந்து கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற பேர் குழந்தைங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். வெரி கன்ஃபியூஸ்ட் ஆட்டிடியூட் தான் வெளியில் வரும். ஸோ இதை வந்து எப்படி கலெக்டிவாக பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர, நீங்களோ நானோ இல்லை கவிதாவோ இல்லை எல்லாரும் சேர்ந்து உடனே மாற்றிட முடியாது. பாலிசி லெவல் சேஞ்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் பாலிசி லெவல் சேஞ்ச் இஸ் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் நீங்கள் என்ன தான் சொன்னால் கூட இட் ஹஸ் மேட் சேஞ்சஸ். கிராஸ் ரூட் லெவலில் டிராஸ்டிக்காக பஞ்சாயத்து விமன் ஃபெடரேஷன்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா, கிராஜுவலாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. வி நோ விமன் ஹூ ஹவ் கான் டு கோர்ட் against their husbands for making interference in their activities. இதெல்லாம் இருக்குது. அதை பார்க்காம நம்ம என்ன பண்ணுது, இங்கே தான் மீடியா வருது. உடனேவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேத்தி போட்டாங்க, ஃபோன் பண்ணோம், எந்த பொண்ணும் ஃபோனை எடுக்கலை, எந்த கவுன்சிலரும் ஃபோனை எடுக்கலை, அவங்களுக்கு பதிலாக ப்ராக்ஸியாக ஹஸ்பண்டு பிரதர் இவங்களாம் தான் பேசுகிறாங்க, ஸ்டேட் எதாவது பண்ணணுங்கிறாங்க. ஸ்டேட் இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக கொடுக்கணுன்னு. இது ஒரு லெவல். ஆனால் ஸ்கூல் காலேஜஸ் அட் வேரியஸ் அதர் லெவல்ஸ் ஐடியாலஜிக்கலாக எதுவுமே கொடுக்க முடியாதபடிக்கு இன்றைக்கி யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. பெண் உரிமையை கூட எப்படி பேசலான்னா அரசியல் கலப்பாமல் பேசணுமா, ஜாதியை பற்றி பேசக்கூடாதான், தலித் பெண்களை பற்றி பேசக்கூடாதான். இது என்னையா இது எப்படியா நீ கான்ஷியஸ்னஸை உருவாக்குவேன்? So there are problems the way in which state mediates, interferes in your agency. So இதனால நம்ம எல்லாருமே அதில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறோம். We are trapped. அதுக்குள்ளே என்னென்னா we see lot of positive changes. விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து நான் ஒரு ஹிந்துவில் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். எம்பவர்மெண்ட்டுன்னு அஃபிஷியலாக நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது பூராவே ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ். பட் ரைட்ஸை பற்றி பேச போனால் ஃபெமினிஸ்ட் எவ்வளவோ செஞ்சுருக்காங்களே. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து பேசுகிறதுக்கு விமென்ஸ் மூமெண்ட் தான் காரணம். ஆனால் விமென்ஸ் மூமெண்ட்டை பற்றி எவ்வளோ நியூஸ் நமக்கு தெரியும். வாட் டு வி நோ அபவுட் வாட் விமென்ஸ் மூமெண்ட் அச்சீவ்ட்? வி திங்க் ஸ்டேட்ஸ் ஹவ் அச்சீவ்ட், பட் விமென்ஸ் மூமெண்ட் ஹவ் அச்சீவ்ட் திஸ் மச். வேணா 149th கண்ட்ரியாக இருக்கலாம் இந்தியா வேணா ரெப்ரசன்டேஷனில், பட் இன்ஃபார்மல் பாலிட்டிக்ஸில் எவ்வளோ விமன் இருக்காங்க, எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விமன் என்ஜிஓஸ் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா? ஸோ பேசிக்கலி விமென்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், பட் நாட் இன் ஃபார்மல் பாலிட்டிக்ஸ். இன்ஃபார்மலாக தே ஆர் டூயிங் அ லாட். வி ஹாவ் டு அக்கௌண்ட் ஃபார் இட். Good morning, ma'am. This is Divya Bhati from DG Vaishnav College. My question is, does women sexual newsers and other sensational newsers are used as a trump card by the political parties through media? Sometimes maybe, but not always. இப்போ வந்து சாதாரணமாகவே நீங்கள் why ஒரு நியூஸ் why does it become sensational if it's about corruption or இன்வால்விங் அ விமன், ஒரு கேங் ரேப் இல்லை வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன்னா, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் எல்லா நியூஸுமே கூட அப்படி யாரும் கிடையாது. சில இடங்களில் எஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மே யூஸ் இட் அஸ் அ டைவர்ஷனரி டாக்டிக், பட் நாட் ஆல்வேஸ். ஐ வுட் பிளேம் த கன்சியூமர்ஸ் பிகாஸ் அதை வந்து எத்தனை பேர் வந்து வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபியூனரலில் காமிக்கும் போது அதை எத்தனை பேர் வீட்டில் பார்க்க எதுக்கு காமிக்கிறாங்க? வை ஷுட் தந்தி டிவி ஒரு புதிய தலைமுறை ஷோ இட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் யர் டிஆர்பி வந்து அதிகமாகுது. நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா தென் இட் வில் கிராஜுவலி கம் டவுன். ஸோ அப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் ஹேவ் cannot
do that mistake also இல்லையா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் கன்சியூமர்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லாம் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இத்தனை லட்சக்கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களை காட்டுற பிஹைண்ட் வுட்ஸ். ஐ ரிமெம்பர் இந்த மீனாவோட ஆக்ட்ரஸ் மீனாவோட ஹஸ்பண்ட் ஃபியூனரில் வந்து அப்படி க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, உள்ளே யார் போகிறாங்க வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஃபார் 3 hours 4 hours இட்ஸ் ஆன் லைவ். ஸோ அது ஏன் அப்படி காட்டுறாங்க, அதுக்கு ஏன் அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் வந்து அதுக்கு ஏன் அப்படி வியூ வருது அப்படின்னா வி சட்லி என்கரேஜ் இட். நம்ம வந்து எனக்கு இது தேவையில்லை, இது நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனை இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நியூஸையோ ஒரு ரேப் அண்ட் மர்டரையோ கூட சரியான பார்வையில் காட்டுற நியூஸை நான் பார்ப்பேன், அதுதான் எனக்கு முக்கியம். ஐ வாண்டட் டு லேர்ன் ஃப்ரம் இட் அப்படின்ற ஒரு முடிவை வந்து கன்சியூமர்ஸாக நாம் எடுக்கணும் அப்படின்னு வி ஃபீட் டு த டிஆர்பி, வி ஃபீட் இன் டு த ரீடர்ஷிப். ஸோ அது வந்து ஒரு விஷியஸ் சர்க்கிள் மாதிரி. ஐ வில் நாட் ஸ்கொயர்லி பிளேம் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் alone. We have a responsibility and I think we should take the responsibility. Good morning, good afternoon, ma'am. I'm Petula from Patrician College. I'd like to ask, everybody spoke about, media, women's rights and everything. You says you need women's right? What about the LGBTQ? One ma'am said, she's like, women's right is there, but LGBTQ's rights are not included. And as a person, I noticed so many people ask questions, but not one person raised about the LGBTQ plus community, which is very sad at one point, because they said 75 years of freedom, but those people are hidden and there's absolutely no freedom. I'm not saying anything. I just want to know. Some people don't even know and are not educated enough much to know about the LGBTQ community. And what do you think, or what measures, or what are the people doing, to help these people, because they are in hiding. They're not coming out or letting themselves know, because they're scared people are going to judge them for how they are or who they are. And I personally have people who are hidden and are not able to show themselves. And how do you think, or what measures can we take as students or as a society to help people know and educate them, okay, this is the LGBTQ community, this is how people are? How can you educate the people or maybe help them? Yeah. It's a very important question and important concern, in fact. But one thing you must remember, from 1990, it's only with identity politics which came up that the LGBT issues have become very important. But ingeyum paathona, Tamil Nadu government has performed extremely sensitively, because for the first time in India, it is the Tamil Nadu state which reserved seats and responsible, powerful positions for transgender groups, which is very, very important. And the other thing about gay, lesbian collectives, Pride March இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன்லாம் வரல. ஸோ பேசிக்கலி இது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் கொடுத்தாலே they will be able to come out, express their rights. எதுக்காக இப்படி வந்து ஒரு ஷ்ரிங்கிங் ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, I have to tell you, Hindutva nationalism is against variety of identities and variety of sexual practices. So, if Hindutva nationalism romba strong aachuna, we will face problem not only LGBT group. Any person who is practicing any form of alternate sexuality will face problem. Any person who challenges family will be our only unit, ideal unit. If more number of women ask for divorce, there will be a problem. So you can really see the political ideological forces determine who you are. So LGBTQ group definitely are asserting their rights, but there are n number of minorities are suffering under regimes which are asserting majoritarian identity. So identity பொறுத்தவரையில் always there are conflicts, but the right to express your sexual desires is your fundamental right. It's the constitutional right of freedom. ஆனால் அதை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் அப்படி டீச் பண்ணும்.
அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக they will be able to come out. Families are the worst form of conservative forces. ஃபேமிலி ஒரு இன்ஸ்டியூஷன், ஐடியல் இன்ஸ்டியூஷனாகவே நினைக்கக்கூடாது. அது கான்ஃப்ளிக்சுவல் ஸ்பேசஸ். ஆனால் எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் கம்பல்சரி மேரேஜ். எல்லா கேர்ள்ஸும், நம்ம தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எஜுகேட்டட் அட் த ஹையர் எஜுகேஷன் லெவல். திடீர்னு பார்த்தா அவங்க காணா போயிடுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்லே இல்லை. The missing girls are the highest in Tamil Nadu as far as the job market is concerned, with the highest level of education. எங்கே போகிறாங்க அவங்கெல்லாம்? ஏன் கம்பல்சரி மேரேஜ் ஃபார் விமன் அலோன்? இது வந்து பெரியாருடைய லேண்ட். So when there is compulsory marriage, there are problems related to considering family as your sole force to help you out of any kind of crisis. அதுதான் ப்ராப்ளம். Family is not a fundamental institution for women. இதுதான் ப்ராப்ளம். இது not only for LGBTQ, it's for all women. So thank you so much. Once again, I thank both the speakers for the wonderful speech. So equally, I also thank you, the best audience ever. I know you may have more questions because it's because of lunchtime. We don't want to delay it anymore. So have a good day. Please keep your question for the next session also. Thank you so much. This is time to honor